மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகர வரிசைப்படி சொற்களை அமைத்தல். அதில் உள்ள இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A or 4 or some other categories examinationsல கேட்ட கொஸ்டின்ஸ், அதனுடைய ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள அந்த டியூட்டோரியலில் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்னால் என்ன, எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அதுக்குள்ள ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சின்ன ரிவைஸ். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை அ இ இ உ உ எ ஏ ஐ ஓ ஓ ஔ அந்த அங்கிளில் 1 by 1 வரிசையாக அரேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து மெய் எழுத்துக்களில் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தான் எப்போவுமே மொழிக்கு முதலில் வரும் மேக்ஸிமம். அதில் கானா, சானா, தானா, டானா, தானா, பாமா, யாரா, லா, வா, லா, ராரா, ரானா இந்த மாதிரி அந்த மெய் எழுத்துக்களை கானா, சானா அந்த வரிசையில் ஒழுங்குபடுத்தி எடுக்கணும். இப்போ கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில் முதலெழுத்து எல்லாமே ஒரு 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 ரிலேட்டட் கா வர்க்கம் அப்படின்னா கக்கா, கிக்கி, குக்கு, கே கே கை அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். முதலெழுத்துக்கள் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்குன்னா ரெண்டாவது எழுத்துக்களை பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த சொற்களில் எல்லா சொற்கள்லையும் ரெண்டாவது எழுத்துக்களும் யூனிஃபார்மாக தான் இருக்குது. முதல் மற்றும் ரெண்டாவது சொற்கள் எழுத்துக்கள் யூனிஃபார்மாக இருக்குன்னா மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகணும். மூவ் ஆகி எதில் வித்தியாசம் தெரியுதோ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். சரியா? அடுத்து இந்த இக்கு காய் இருக்குது. ஒரு சொல்ல ரெண்டாவது எழுத்தாக காய் இருக்குது. இன்னொரு அதே இதில் இன்னொரு ரெண்டாவது எழுத்தா இக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அது ஒரு எக்ஸாம்பிள் இதில் வரும். அப்போ நீங்கள் அதை பாருங்கள். அந்த மாதிரி மெய் எழுத்து முதல்ல இருக்குது, இன்னொன்று உயிர்மெய் அல்லது உயிர்மெய் முதல்ல இருக்குது, மெய் எழுத்து ரெண்டாவது இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மெய் எழுத்து. அதாவது அந்த புள்ளி வைத்த அந்த இக்குன்னா புள்ளி வைத்த இக்குக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கு பிறகு தான் அந்த அது வரும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணணும். சரியா? ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கருவூலம், களத்துமேடு, கவரிமான், களம்பூச்சு. இதில் எல்லா சொற்கள்லேயும் முதல் எழுத்து கா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ஆல்வேஸ் ரெண்டாவது சொல்லுக்கு வந்துடணும், ரெண்டாவது எழுத்துக்கு வந்துடணும். கருவூலத்தில் ரு, அதாவது ரா. களத்துமேடு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். களத்துமேடில் லா, கவரிமானில் வா, களம்பூச்சில் லா. ஸோ அந்த ரெண்டாவது எழுத்தை வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியாச்சுனாலே அரேஞ்ச் ஆகிடும். ஏன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ். சரியா? ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அந்த இதில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி காங்கா, சாங்கா, டானா, தானா அதை அப்படியே போட்டுருங்க. குயிக்காக எழுதிடலாம். நீங்கள் அதை உங்கள் ஒரு ஷீட்டில் எழுதிட்டு கருவூலம் அதில் ரெண்டாவது எழுத்து ரா, ராக்க மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். களத்துமேடு லா, லாக்க மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். கவரிமான் வா, அதுக்கு மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். களம்பூச்சி லா, அதுக்கு மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். இப்போ முதல் டிக்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக அந்த ரெண்டாவது எழுத்து பிறந்த மாதிரியான சொற்களை எழுதிருங்க. அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு ரா கருவூலம், அடுத்து லா களம்பூச்சு, அடுத்து வா கவரிமான், அடுத்து களத்துமேடு. இதுதான் இதனுடைய ஆன்சர். இது சாய்ஸ் எதில் இருக்குன்னா ஆக்சுவலாக சியில் இருக்குது. ரைட்? அடுத்த கொஸ்டின், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம், அருட்செல்வம். இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். அருட்செல்வம் அதாவது உயிரிழத்தில் ஆரம்பிச்சிருக்கு. அது ஆல்வேஸ் ஃபஸ்ட்டில் வந்துடும். சரியா? அடுத்து செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம். சா ரிலேட்டட் 2 இருக்குது, பா ரிலேட்டட் 1 இருக்குது. காங்கா, சா தான் ஃபஸ்ட்டு வரும், பா கடைசி வரும். அப்போ அருட்செல்வம் முதல் வார்த்தை, பொருட்செல்வம் கடைசி வார்த்தை. செல்வத்துள் செல்வம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அதை பார்க்கணும். சே 2 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செல்வம் சே இல் வா 3 எழுத்து. அதே மாதிரி செல்வத்துள் அந்த சே இல் வா 3 எழுத்து, 2 யூனிஃபார்மாக இருக்குது 2 சொற்கள்லையும். அப்போ 4வது எழுத்தை வச்சு பார்க்கணும். ஒன்றில் இத்து தா, இன்னொன்றில் வா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி பண்ணினீங்கன்னா சாக்க மேலே 2 கரெக்டு தான், பார்க்க மேலே 1. அருட்செல்வம் நீங்கள் இதில் எழுதலை, நோட் பண்ணண்டா. ஏன்னா இது காங்கச்சான சீரிஸ். அதனால் அருட்செல்வம் ஆல்வேஸ் ஃபஸ்ட் வந்துடும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது சாக்க மேலே 2 டிக் போட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது அருட்செல்வம் ஃபஸ்ட் வந்துடும், பொருட்செல்வம் கடைசி வந்துடும். அடுத்து சா ரிலேட்டட் 2 சொற்கள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதே நீங்கள் பிரித்து எழுதணும்னா இதுக்கு மேலே உள்ள ரோவில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. செல்வத்துள் இத்து தாளுக்கு மேலே ஒரு டிக்கு, செல்வம் வாக்கு மேலே ஒரு டிக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். சாவில் முதல்ல எழுத்து தாவாக வரக்கூடியது செல்வத்துள் ஃபஸ்ட் வரணும். அடுத்து
செல்வம் செகண்ட் வரணும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து முதல் அருட்செல்வம், அடுத்து செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம். இந்த சாய்ஸ் வந்து ஆக்சுவலி டீல இருக்குது. இதுதான் உங்களுடைய ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இதுலேயே அம்புலி அப்படிங்கிறது உயிரிழத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல். ஆல்வேஸ் அது ஃபஸ்ட்டில் வந்துடும். சரியா? அடுத்து இந்த காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை இதெல்லாமே தனித்தனி உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்குது. அப்போ அந்த காங்காச்சி இந்த காக்கா கிக்கி போட்டுட்டு காங்காச்சானை போட்டுட்டு நீங்கள் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதை நோட் பண்ணி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். காப்பு காலில் ஒரு டிக், செங்கீரை சால ஒரு டிக், தால் ஒரு டிக், சப்பானி ஆனால் சாலை 2 டிக் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்று செங்கீரையில் செங்கீரைன்னு இருக்குது, இன்னொன்று சப்பானின்னு இருக்குது. அடுத்து முத்தம் வால் ஒரு டிக், வருகை வால் ஒரு டிக். இது நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அம்புலி வந்துடும், அடுத்து காப்பு வந்துடும், அடுத்து செங்கீரை, சப்பானி. இதில் ரெண்டாவது எழுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சச்சா, சிச்சி, சுச்சு, சே. ஏன்னா செங்கீரைன்னு இருக்குது, இன்னொன்று சப்பானி. சாலை 2ன்னு வருது. முதல்ல சப்பானி, அடுத்து செங்கீரை. ஏன்னா சச்சா, சிச்சி, சுச்சு, சே. அந்த ஆங்கிளில் இதை அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ முதல்ல சப்பானி, அடுத்து செங்கீரை, அடுத்து தால், அடுத்து மா முத்தம், அடுத்து வா வருகை. ரைட்? இதனுடைய சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதில் இருக்குது, சீல இருக்குது இந்த சாய்ஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின், தென்னை, துணி, தொட்டி, திண்ணன். இது எல்லாமே தார் ரிலேட்டட். தத்தா, தித்தி, துத்து, தே. அதாவது நீங்கள் பார்த்தாலே போதும். ஏன்னா அந்த எல்லாமே அந்த லெட்டர்ஸ் வர்ற மாதிரியான தனித்தனியான சொற்கள் தனித்தனியாக இருக்குது. கம்பைன்ட் சாரி யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான லெட்டர்ஸ் இல்லை. அப்போ இந்த தத்தா, தித்தி, துத்து அதில் நீங்கள் நோட் பண்ணி பண்ணலாம். அல்லது வரிசையாக மெமரியில் யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிடலாம். மெமரி யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்கள் அதை பழகினீங்கன்னா இதை வச்சே பண்ணிடுங்க. தென்னை, தேலை 1, தூளை 1, அடுத்து தொட்டி, தோலை 1, அடுத்து திண்ணன், தீ. அப்போ ஆல்வேஸ் தீயில் ஆரம்பிக்கிறது தான் ஃபஸ்ட் வரும். திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின், குங்குமம், காட்சி கூடம், செந்தமிழ், சொல்லேறு, உழவர். இதில் பார்த்தோன்னே தெரியுது குங்குமம், காட்சி கூடம் ரெண்டுமே கார்லேட்டட். செந்தமிழ், சொல்லேறு, உழவர் சார்லேட்டட். அப்போது காங்கா சானில் ஃபஸ்ட்டு காங்கா சா, ஃபஸ்ட்டு கா தான், அடுத்து சா. ஃபஸ்ட்டு அந்த குங்குமம், காட்சி கூடம் அதில் அரேஞ்ச் பண்ணும்போது காக்கா கிக்கி கூக்கு அதில் கா. அப்போ ஃபஸ்ட்டு காட்சி கூட, அடுத்து குங்குமம், அடுத்து செந்தமிழ், சொல்லேறு, உழவர். இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது சச்சா, சிச்சி, சுச்சு, சே, சே. ஃபஸ்ட்டு செந்தமிழ், அடுத்து சொல்லேறு, உழவர். ஆன்சர் வந்து பி. காட்சி கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேறு, உழவர். சரியா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி 1 or 2 கொஸ்டின்ஸ் கரெக்டான மார்க் எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உழவு, மண், ஏர், மாடு. உழவு, ஏர் இது ரெண்டுமே வந்து உயிரெழுத்து சொற்கள். அ, ஆ, இ, உ. அப்போ உழவு ஃபஸ்ட்டு வரும், ஏர் வந்து செகண்ட் வரும். மண், மாடு, மாவரிசை மம்மா, மண், மாடு. ரொம்ப ஈஸி. அப்போ ஆன்சர் வந்து சி, உழவு, ஏர், மண், மாடு. சரியா? அடுத்து வந்து ஒழுக்கம், உயிர், ஏது, எளிமை. இது எல்லாமே உயிரெழுத்து. அ, ஆ, இ, உ, ஏ, ஐ. ஸோ அதை நீங்கள் மெமரி ஜஸ்ட் மைண்டில் ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே பண்ணிவிடுங்க. உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். ஏன்னா அ, ஆ, இ, உ ஊர் ரிலேட்டட் தான் ஃபஸ்ட்டு வருது. உ, ஏ அடுத்து செகண்ட், ஏ அடுத்து கடைசியாக ஒழுக்கம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அரிது, ஈதல், அந்நியர், இரவலர். இதுவும் அ, ஆ, இ அதில் ஆரம்பிக்கக்கூடியது. ஆனால் 6 2 இருக்குது. இரவலர், இரவலர் அண்ட் ஈதல் அது 3 மற்றும் 4வது சொற்கள், அது ஃபிக்ஸட். 6 2 இருக்குது. அரிது, அந்நியர். அப்போ ரெண்டாவது சொல் ஒன்றில் ரா ரிலேட்டட், இன்னொன்றில் நா ரிலேட்டட். அப்போ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது காங்கா, சாங்கா, தானா. அப்போ முதல்ல அந்நியர் வரும், அடுத்து அரிது வரும், அடுத்து இரவலர், அடுத்து ஈதல். ஆன்சர் வந்து சி. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா தை, தீ, தேன், தட்டு, துணி. இது ஈஸியாக ஒரு வாட்டி அந்த டேபிள் வச்சு பண்ணி பாருங்களா. தை அதுக்கு மேலே தத்த, தீத்து அந்த ஆங்கிள். தைக்கு மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். தீ அதுக்கு மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். அடுத்து தே அதுக்கு மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். தா அடுத்து தூ. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா முதல்ல தட்டு, அடுத்து தீ, அடுத்து துணி, அடுத்து தேன், அடுத்து தை. ஆன்சர் சாய்ஸ் வந்து ஏ. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா சொம்பு, செம்மை, சாட்சி, சரை எல்லாம் சார் ரிலேட்டட் இல்லையா? அப்போ சச்சா, சிச்சி, சுச்சு, செச்சே, சோ, சை, சோ. அதுதான் அந்த
அப்போ சரம் சாட்சி செம்மை சொம்பு. சரம் சச்சா சிச்சி சுச்சு சிச்சி சை சொச்சோ சவ். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா குருவி கோட்டை காட்சிக்கரம். இதுவும் அதே மாதிரி தான். கக்கா கிக்கி குக்கு கேக்கே கை கோகோ கவ். இந்த மாதிரி கக்கா சீரீஸ் காவரக்கம். சரியா? இதையே நீங்கள் மெமரி யூஸ் பண்ணி பண்ணிடலாம். மைண்டில் ஒன்றா திங்க் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். கரம் காட்சி குருவி கோட்டை. அடுத்து அளவெடுத்தல் ஈதல் இசைநிறை உரநிசை ஓதுதல் வேண்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து சொற்கள். ஆ இருக்குது, ஆ இல்லை, இ அளவெடுத்தல் ஆர் ரிலேட்டட், இ இசைநிறை இ ரிலேட்டட். அப்போ அளவெடுத்தல் இசைநிறை இ ஈதல் உரநிசை அடுத்து ஓ அடுத்து ஓதுதல். ஆன்சர் வந்து சாய்ஸ் வந்து சி. அளவெடுத்தல் இசைநிறை ஈதல் உரநிசை ஓதுதல் வேண்டும். சரியா? அடுத்து உயிரிழவிடை ஒற்றளவிடை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி. இது எல்லாமே ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ கேட்குறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்குறாங்க. சரியா? ஆனாலும் இது ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். இதில் பார்த்திங்கன்னா உயிரிழவிடை ஒற்றளவிடை அது ரெண்டும் உயிரிழத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள். தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இது மூன்றும் மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள். அப்போ உயிரிழத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் ரெண்டு தான் ஃபஸ்ட் சொல்லணும். ஐ இ உ ஏ ஐ ஓ. அப்போ உயிரிழவிடை ஃபஸ்ட்டு, ஒற்றளவிடை செகண்ட். சரியா? அடுத்து தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி. காங்கா சேனல் சீரீஸ் பார்க்கணும். அதில் தார் ரிலேட்டட் ரெண்டு இருக்குது. தா தோ. அப்போ தத்தா தித்தி தோ. அப்போ முதல்ல தனிமொழி வரணும், அடுத்து தொடர்மொழி வரணும். காங்கா சாஞ்சா அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல தா வரும், அடுத்து தான் பொது. அப்போ உயிரிழவிடை ஒற்றளவிடை தனிமொழி தொடர்மொழி அடுத்து தான் பொதுமொழி. ஆன்சர் வந்து ஏ. சரியா? வாழ்த்துதல் விதித்தல் வேண்டல் வைதல். இது எல்லாமே வவா விவி அந்த ஆங்கிள். ஸோ இதையும் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். வாழ்த்துதல் விதித்தல் வேண்டல் வைதல் அதான் ஆன்சர். சரியா? அடுத்து அறிவு அருள் ஆசை அச்ச அன்பு. இதெல்லாம் அகர வரிசை உயிர் எழுத்து சீரீஸ். அதில் பார்த்திங்கன்னா அறிவு அருள் அச்சம் அன்பு இந்த 4 சொல்லம் ஆ. அப்போ இன்னொன்று ஆசை. ஆசை கடைசியாக வந்துடும். கடைசி சொல் வந்து ஆசை. ஏன்னா அது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 சொற்கள் ஆள் ஆரம்பிக்குது, ஆனால் ஒரே மாதிரி இருக்குது. ஆள் ஆரம்பிக்குது. 5வது சொல் ஆள் ஆரம்பிக்குது. அப்போ அப்படிங்கிறது தான் அது. பார்த்தீங்கன்னா தான் கடைசியாக வரணும். அப்போ ஆசை எப்போவுமே கடைசியாக வந்துடும். இந்த அறிவு அருள் அச்சம் அன்பு இந்த 4ல் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு பார்க்கணும். அதுக்கு 2வது எழுத்துக்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றில் ரி, இன்னொன்றில் ரூ, இன்னொன்றில் சை இச்சி. சார் ரிலேட்டட் 2, ரூவில் 1, ரீயில் 1. சரியா? அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னா ஈஸியாக காங்காச்சானா போடலாம். இந்த 2வது சொல்ல நீங்கள் 2வது அந்த எழுத்தை பார்த்து நீங்கள் இங்கே டிக் பண்ணணும். முதல்ல அச்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால 1 பண்ணுங்க, அன்பு 4 1, அடுத்து அருள் ரால 1, அறிவு ரால 1. சரியா? இப்போ உங்களுக்கு அந்த சீரீஸ் தெரியும். முதல்ல சா வரக்கூடியது அச்சம், 2வது ரா வரக்கூடியது அருள், 3வது ரா அறிவு, அடுத்து கடைசியாக அன்பு. அப்போ அச்சம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அச்சம் அருள் அறிவு அன்பு கடைசியாக ஆசை. புரியுதில்ல? இதில் எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. ஆர் ரிலேட்டட் முதல்ல வந்து கடைசியாக தான் அந்த ஆர் ரிலேட்டட் வரும். ஆர் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய சொற்களை செகண்ட் எழுத்தை வச்சு அல்லது தேர்ட் எழுத்தை வச்சு 1 by 1 நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். சரியா? ஓகே, ரைட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இதில் கண்டிப்பாக மினிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். தயவுசெய்து அந்த ரூல்ஸ் போட்டுக்கிறது ஃபஸ்ட் டியூட்டோரியல் 1 அதில் நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அழகாக போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸ்டில் ஏதாவது கிரிட்டிக்கல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அடுத்து இன்னொரு குவிஸ் அதை அப்டேட் பண்ணலாம். ஏற்கனவே நான் சந்திப்பிழை 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதே மாதிரி சந்திப்பிழை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு 4 அல்லது 5 கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. அதுக்காக ஒரு குவிஸ் வீடியோ அதுவும் போட்டிருக்கேன். இன்னும் கண்டிப்பாக 1 or 2 குவிஸ் வீடியோஸ் போட வேணால் அது கொஞ்சம் வாஸ்ட்
கேட்டகரி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். அது வாஸ்ட் சிலபஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டெண்டன்ஸ். இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 4 பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் அதோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.